Welcome viewers, welcome students. This is 9th standard English bridge course module. இந்த வீடியோவில் டே 2 உடைய கண்டினியூஷன் பார்க்க போகிறீங்க. இதுக்கு முந்தைய வீடியோவில் டே 1 பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் பார்த்தீங்க. அதே டே 2 கண்டினியூஷனில் இந்த வீடியோவில் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் மற்றும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்க்க போகிறீங்க. என்னுடைய விளக்கத்தை நீங்கள் அறிய போகிறீங்க. இந்த வீடியோவை நல்லா கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல யூசேஜஸ் இன் சென்டென்சஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்க. நான் சொல்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஸ்ட்ரக்சர் அப்படின் போது சப்ஜெக்டோட ஹேடு தென் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் வரும். ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா சப்ஜெக்ட் ஹேடு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் வரும். ஓகே, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய சில அட்வர்பியல்ஸ் என்னன்னு பார்ப்போம். We had visited Taj Mahal before we went to Delhi. இங்கே பிஃபோர் அப்படின்ற ஒரு அட்வர்பியல் வந்திருக்கு. பிஃபோர் அப்படின்றது இந்த பிஃபோர் வந்ததுனால ரெண்டு விதமான ஆக்ஷன், ஒன்று வந்து விசிட்டட், இன்னொன்று வந்து வெண்ட். அப்போ விசிட்டட் அப்படின்றது முந்தைய ஆக்ஷன், வெண்ட் அப்படின்றது பிந்தைய ஆக்ஷனாக இருக்கும். We had visited Taj Mahal before we went to Delhi. செகண்டு, they studied well after the teacher had advised them. இங்கே ஆஃப்டர் அப்படின்றது வந்து அட்வர்பியல் கீவேர்டுன்னு சொல்லணும். நம்ம ஆஃப்டர் they studied well அப்படின்றது ஒரு ஆக்ஷன், ஆஃப்டர் த டீச்சர் ஹேஸ் அட்வைஸ் தம்ன்றது ஒரு ஆக்ஷன். ஆஃப்டர் இருக்கக்கூடிய சென்டென்ஸு முதல் ஆக்ஷனும் இது செகண்ட் ஆக்ஷனாக வரும். தேர்டு பாருங்க, இஃப் செல்வி ஹேட் ப்ரிப்பேர்ட் ஹார்டர் ஷீ வுட் ஹேவ் பாஸ்ட் த டெஸ்ட். இஃப் செகண்ட் டைப்பில் இஃப் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஹேட் ப்ரிப்பேர்டு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வரும். ஓகே, ஃபோர்த்து பாருங்க, ஷி ஹேட் ஜஸ்ட் லெஃப்ட் த ரூம் வென் த போலீஸ் அரைவ்டு. ஸோ வென் வந்தாலும் சில நேரங்களில் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபிஃப்த்து பாருங்க, த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட் ஆல்ரெடி ஐ அரைவ்டு த ஸ்டேஷன் லேட். ஸோ ஆல்ரெடி, இதுவும் ஆல்ரெடி, வென்னு, இஃப், ஆஃப்டர், பிஃபோர் இதெல்லாம் அட்வர்பியல்ஸ் கீவேர்டுன்னு சொல்லுவோம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தக்கூடிய கீவேர்ட்ஸ். சிக்ஸ்த்து, இட் ஹேட் பின் 20 years சின்ஸ் ஐ ஹேட் டிரெக்டட் எனி கைண்ட் ஆஃப் ஃபில்ம். சின்ஸும் பயன்படுத்தலாம், had been, had direct ரெண்டுமே. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ அந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுடைய ஃபார்ம்ஸ் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இதுக்குரிய அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ்ல எப்படி மாறும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பர்சனில் பார்த்தோம்னா ஐ ஹேட் ஒர்க்ட், ஹேட் அப்படின்ற வரும், ஒர்க்ட் அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நெகட்டிவ்ல ஐ ஹேட் நாட் ஒர்க்ட். இன்ட்ராகேட்டிவ்ல ஹேட் ஐ ஒர்க்ட், வாட் ஹேட் ஐ ஒர்க்ட் இந்த மாதிரி வரும். அடுத்தது வி அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சனில் ப்ளூரல். வி ஹேட் ஒர்க்ட், வி ஹேட் நாட் ஒர்க்ட், ஹேட் வி ஒர்க்ட், வாட் ஹேட் வி ஒர்க்ட். ஓகே, யூ செகண்ட் பர்சனில் வந்து யூ சிங்குலர் பாருங்க, யூ ஹேட் ஒர்க்ட். ஓகேவா, யூ ஹேட் ஒர்க்ட்னா நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம், நீ வேலை செய்திருந்தாய். செய்திருக்கிறாய் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வரும், செய்திருந்தாய் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் வரும். யூ ஹேட் நாட் ஒர்க்ட், ஹேட் யூ ஒர்க்ட், வாட் ஹேட் யூ ஒர்க்ட். யூ செகண்ட் பர்சனில் நீங்கள்னு வரும், நீங்கள் வேலை செய்திருந்தீர்கள். யூ ஹேட் ஒர்க்ட், யூ ஹேட் நாட் ஒர்க்ட், ஹேட் யூ ஒர்க்ட், வாட் ஹேட் யூ ஒர்க்ட். ஹீ, ஷீ, இட் தேர்ட் பர்சன் சிங்குலர். அதில் பார்த்தோம்னா ஹீ ஹேட் ஒர்க்குன்னு சொல்லக்கூடாது, ஒர்க்னு தான் சொல்லணும். ஹீ ஹேட் ஒர்க்ட், ஷீ ஹேட் ஒர்க்ட், இட் ஹேட் ஒர்க்ட். அவர் வேலை செய்திருந்தார். செய்திருக்கிறார் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வரும், செய்திருந்தார். அப்புறம் ஹீ ஹேட் நாட் ஒர்க்ட், ஷீ ஹேட் நாட் ஒர்க்ட், ஓகே, இட் ஹேட் நாட் ஒர்க்ட். ஹேட் ஹி ஒர்க்ட், வாட் ஹேட் ஹி ஒர்க்ட் இந்த மாதிரி வரும். தேர்ட் பர்சன் ப்ளூரலில் பாருங்கள், தே வருது, தே ஹேட் ஒர்க்ட், அவர்கள் வேலை செய்திருந்தார்கள். தே ஹேட் நாட் ஒர்க்ட், ஹேட் தே ஒர்க்ட், வாட் தே ஹேட் ஒர்க்ட். ஓகே, இப்போ நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனில் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு அஃபர்மேட்டிவ்ல, நெகட்டிவ்ல, இன்ட்ராகேட்டிவ்ல எப்படி பயன்படுத்தலாம், எப்படி எழுதலாம், அந்த ஃபார்ம்ஸ் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், இப்போ யூசேஜ் பார்க்கலாம். when two past actions are connected by after, before or when, the first action should be given the past perfect. ஆஃப்டரோ, பிஃபோரோ, when இந்த மூணு கீவேர்ட்ஸ் சேரும் பொழுது இதில் ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் பயன்படுத்தலாம்.
பாருங்க, ஐ ரோட் த அட்ரஸ் ஆன் த கவர் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். ஐ போஸ்ட் இட். முதல்ல அட்ரஸ் எழுதுறோம், அப்புறம் போஸ்ட் பண்ணுறோம். அட்ரஸ் எழுதுறது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், போஸ்ட் பண்ணுறது செகண்ட் ஆக்ஷன். இது எப்படி இணைக்கலாம் அப்படின்னா, லெட்ஸ் கனெக்ட் வித் ஆஃப்டர் பிஃபோர் வென் பாருங்க, 3 இணைக்கலாம். ஆஃப்டர் ஐ ஹேட் ரிட்டன் த அட்ரஸ் ஆன் த கவர் ஐ போஸ்டட் இட். நான் எழுதின பின்பு அதை போஸ்ட் செய்தேன் அப்படின்ட்டு மீனிங் வரும். ஐ ஹேட் ரிட்டன் த அட்ரஸ் ஆன் த கவர் பிஃபோர் ஐ போஸ்ட் இட். போஸ்ட் செய்யறதுக்கு முன்னாடி. ஸோ ஆஃப்டர் இருக்கிற சென்டென்ஸில் பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸும், பிஃபோர் இல்லாத சென்டென்ஸில் பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் வரும். தேர்டு பாருங்க, வென் ஐ ஹேவ் ரிட்டன் த அட்ரஸ் ஆன் த கவர், எழுதி முடிச்ச பின்னாடி எழுதும் பொழுது ஐ போஸ்டட் இட். ஓகே, இப்போ என்ன செய்ய போறீங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை யுவர் செல்ஸ் டு கனெக்ட் சென்டென்ஸ். நான் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஃபினிஷ் மை ஒர்க் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். ஐ வெண்ட் அவுட் ஃபார் வாக்கிங் செகண்ட் ஆக்ஷன். நீங்களே பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஆஃப்டரும் பிஃபோரும் வென்னும் வர மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், நீங்களே வந்து சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்கள், யூசஸ் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட். இந்த பாஸ்ட் எப்படிலாம் யூஸ் ஆகுன்னு பாருங்கள். ஒன்று வந்து பார்த்தோம்னா, an action completed before another began the past. இன்னொரு ஆக்ஷன் ஆரம்பிக்கும் போது அதுக்கு முன்னாடி ஆக்ஷன் முடிஞ்சிடுது. பார்த்தோம்னா, he had appealed to the manager for a week's leave before I reached. நான் போகிறதுக்கு முன்னாடியே ஓகேவா, அவர் என்ன பண்ணார், லீவ் அப்பீல் பண்ணிட்டார். ரெண்டு ஆக்ஷன், நான் போகிறது ஒரு ஆக்ஷன், அதுக்கு முன்னாடியே அப்பீல் பண்ணுறது இன்னொரு ஆக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, an action completed before some point of time. some point of time என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆக்ஷன் வந்து முடிஞ்சிடும். என்ன பாயிண்ட் ஆஃப் டைம் பாருங்கள், by 11 a.m. all the students had left the school campus after the Independence Day celebration. ஸோ பாயிண்ட் கொடுக்குறோம், 11 o'clock அப்படின்றது எல்லாரும் முடிஞ்ச பின்னாடி போயிட்டாங்க. ஓகேவா, இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்னஸ் பயன்படுத்துகிறோம். an action in the past which became the cause of another action. ஒரு ஆக்ஷன் இன்னொரு ஆக்ஷனுக்கு காரணமாக இருக்கும். எப்படின்னு பாருங்க, he was very tired because he hadn't slept well. நல்லா தூங்கலை, அதனால was very tired. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அன்ஃபுல்ஃபில்டு விஷ் இன் த பாஸ்ட். அதாவது அவர் விருப்பம் ஆகலை, என்ன விரும்புகிறாரோ அதை செய்ய முடியல. அந்த மாதிரி ஆக்ஷன் பார்த்தோம்னா, ஐ விஷ் ஐ ஹேட் அக்செப்டட் த ஜாப். ஓகே, ஐ விஷ் ஐ ஹேட் அக்செப்டட் த ஜாப். இஃப் ஹி ஹேட் இன்ஃபார்ம்டு ஹர் ஷி வுட் ஹேவ் வெயிட்டட் ஃபார் ஹிம். இது வந்து நம்ம அந்த எடுத்துக்கலாம். ஓகே, இது வரைக்கும் பார்த்தோம்னா அந்த 4 கண்டிஷனில் 4 யூசேஜில் எப்படி பயன்படுதுன்றது பார்த்தோம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. என்ன எக்ஸாம்பிள், ஆஃப்டர் ஹி ஹேட் ஃபினிஷ்டு ஹிஸ் ஹோம்ஒர்க் ஹி வென்ட் டு ப்ளே. ஆஃப்டர் வந்திருக்கா, ஆஃப்டர் இருக்கிற சென்டென்ஸு பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸும், ஆஃப்டர் எல்லா சென்டென்ஸும் சிம்பிள் பாஸ்ட் வருது. ஷி ஹேட் கம்ப்ளீட்டட் ஹர் ஒர்க் பிஃபோர் ஷி வென்ட் ஹர் ஷாப்பிங். ஓகே, பிஃபோர் வந்திருக்குல்ல, பிஃபோர் எல்லா சென்டென்ஸில் ஹேட் கம்ப்ளீட் வந்திருக்குது. த போலீஸ் ஹேட் செக்டு த பேக்ஸ் பிஃபோர் தே அலௌடு த பீப்புள் இன். ஓகே, பிஃபோர் வந்திருக்கு. த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட் வெரிஃபைடு த ஆன்சர்ஸ் பிஃபோர் தே சப்மிட்டட் த பேப்பர்ஸ். சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், அவங்க வெரிஃபை பண்ணணும். இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஆஃப்டர் ஹி ஹேட் என்டர்டு த தியேட்டர் த ஃபில்ம் வாஸ் ஸ்டார்டட். பிறகு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக முதல் ஆக்ஷன் வந்து என்டர்டு, அடுத்த ஆக்ஷன் வந்து ஸ்டார்டட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் யூஸ் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்ம். என்னன்னு பாருங்க, டு டிஸ்கிரைப் அன் ஆக்ஷன் இன் த பாஸ்ட் that had begun, ஒரு ஆக்ஷன் வந்து ஆரம்பிக்குது, and had been going on for some times before another action took place in the past. இன்னொரு ஆக்ஷன் வந்து took place, நடந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு ஆக்ஷன் ஆரம்பிக்குது. இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் சொல்லலாம். உதாரணம் பாருங்க, மாஹி அண்ட் ராகவ் had been arguing with each other when their mom arrived. ரெண்டு ஆக்ஷன், இவங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் அம்மா வந்து சேர்றாங்க, அப்போவும் சேர்றாங்க. அப்போ அம்மா சேர்ற வரைக்கும் டுக் பிளேஸ், அது வரைக்கும் அவங்க அந்த செயல் நடந்து கொண்டிருக்கிறது. செகண்ட் பாருங்க, டு டிஸ்கிரைப் அன் ஆக்ஷன் தட் ஹேட் பீன் கோயிங்ன்றது நடந்து கொண்டிருக்கிறது. ஆன் ஃபார் சம் டைம் இன் த பாஸ்ட், நடந்து கொண்டே இருக்கும். பாருங்க, த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட் பீன் ப்ராக்டிசிங் ஃபார் த லாஸ்ட் கப்புள் ஆஃப் வீக்ஸ். 2 வீக்காக அவங்க வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே, இதை நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை பயன்படுத்தலாம். த பாஸ்ட் கண்டினியூஸுடைய ஆக்டிவிட்டி பார்ப்போம். ஃபார்ம் வந்து ஹேட் பீன் வெர் ப்ளஸ் ஐஎன்ஜி, கீவேர்ட்ஸ் வந்து ஃபார். த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஷோஸ் தட் an action that started in the past. ஒரு இறந்த காலத்தில் ஒரு செயல்பாடு ஆரம்பிக்குது, கண்டினியூ தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது, அன்டில் எது வரைக்கும் அப்படின்னா another time in the past, இன்னொரு நேரம் வரைக்கும், இன்னொரு ஆக்ஷன் இருக்க வரைக்கும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, they had been talking for an hour
பிஃபோர் டானி அரைவ்டு. டானி வரது முன்னாடியே அவங்க பேசிட்டே இருக்காங்க. ஓகே, டாக்கிங் ஒரு ஆக்ஷன், அரைவ்டு இன்னொரு ஆக்ஷன். மிஸ்டர் பீட்டர் ஹேட் பீன் ஒர்க்கிங் இன் இஸ் ஸ்கூல். அவர் பணி செய்து கொண்டிருந்தார் ஃபார் 5 years பிஃபோர் மிஸ்டர் பால் கேம். பால் கேம் வரதுக்கு முன்னாடியே 5 வருஷம் பண்ணிட்டு இருந்தாங்க. மேரி ஹேட் பீன் ஸ்டடி இன் டெல்லி பிஃபோர் ஐ மூவ் டு ஆக்ரா. ஓகே, 2 ஆக்ஷன், ஸ்டடிங் ஒன்று, மூவ்டு ஒன்று. ஆக இவர் ஆக்ராவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. ஜோசப் ஹேட் பீன் டீச்சிங் இன் திஸ் ஸ்கூல் ஃபார் மோர் தென் 3 years பிஃபோர் ஹி லெஃப்ட் ஃபார் தேனி. ஓகே, யூ ஹேட் பீன் வெயிட்டிங் தேர் ஃபார் மோர் தென் 2 hours வென் ஷீ ஃபைனலி அரைவ்டு. ஸோ என்ன அப்படின்னா இதில் வந்து 2 ஆக்ஷன், ஒன்று வெயிட்டிங் ஒன்று, இன்னொன்று அரைவ்டு, 2 ஆக்ஷன் இருக்குது. ஓகேவா, 2 hours வந்து இவங்க வந்து சேர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, அவங்க சேர்ற வரைக்கும் அந்த ஆக்ஷன் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா, இது கண்டினியூஸ். இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். 2 ஆக்ஷன் கம்பேர் பண்ணக்கூடியது த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இன்னும் சில உதாரணங்கள் பார்க்கலாம் பாருங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பாஸ்ட் பர்ஃபெக்ட் பார்த்த மாதிரியே பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கும் அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ், இன்டராகேட்டிவ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் அந்த மாதிரி எப்படின்னு பாருங்க. ஐ ஹேட் பீன் வெயிட்டிங், நான் காத்திருந்து கொண்டிருந்தேன். ஓகே, ஐ ஹேட் நாட் பீன் வெயிட்டிங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேட் ஐ பீன் வெயிட்டிங் அல்லது வேர் ஹேட் பீன் ஐ வெயிட்டிங். வேர் ஹேட் பீன் ஐ வெயிட்டிங், எங்கே நான் காத்துக்கொண்டு, எங்கன்னு வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் பர்சனில் ப்ளூரல் வந்து we had been waiting, we had not been waiting. கொஷனில் ஹேட் ஆரம்பிக்கும் போது had we been waiting, where had we been waiting. ஓகே, யூ செகண்ட் பர்சனில் சிங்குலர் வந்து you had been waiting, you had not been waiting, had you been waiting or where had you been waiting. ஓகே, யூ செகண்ட் பர்சனில் ப்ளூரல் பாருங்கள், அதுதான் you had been ஒர்க்டு வெயிட்டிங், you had been waiting. அப்புறம் வந்து you had not been waiting. அப்புறம் had you been waiting or where had you been waiting. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். she, he, it, தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும். he, she, it. ஓகே, he had been waiting, she had been waiting, இல்லைனா it had been waiting. he had not been waiting அல்லது she had not been waiting or it had not been waiting. அப்புறம் had she been waiting, where had she been waiting. ஓகே, they வந்து பார்த்தோம்னா தேர்ட் பர்சனில் ப்ளூரலில் வந்து they had been waiting, அவர்கள் காத்திருந்து கொண்டிருந்தார்கள். they had not been waiting, had they been waiting or where had they been waiting. ஓகே, என்ன அப்படின்னா ஒவ்வொரு நெகட்டிவ், அஃபர்மேட்டிவும் நெகட்டிவும் இன்டராகேட்டிவும் எப்படி இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எப்படி ஃபார்ம் ஆகுன்னு பார்க்கலாம். இது ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எழுதும்போது இந்த மாடலை வச்சு நீங்கள் எழுதலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு ஆக்டிவிட்டி பார்க்கலாம் பாருங்கள். இது வந்து சிம்பிள் பாஸ்ட் கண்டினியூஸ், அப்புறம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு ஆக்டிவிட்டி. முதல்ல பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தி வெப் V2ன்னு சொல்லுவாங்க. கோ வந்து V1 அப்படின்னா வென்ட் வந்து V2. அப்போ அந்த மாதிரி வந்தது அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க பாருங்கள். மை மதர் மேட் சம் ஸ்வீட்ஸ். மேட் அப்படின்றதான் வந்து பாஸ்ட் டென்ஸ். செகண்ட் பாருங்கள், வாஸ், வேர், வெர் ப்ளஸ் ஐஎன்ஜி. பாஸ்ட் கண்டினியூஸாக ஒரு சென்டென்ஸும் எழுதலாம். மை சிஸ்டர் வாஸ் டான்சிங் வெல். இங்கே வாஸ் டான்சிங், வாஸ்ன்றது பி வர்பு, டான்சிங்ன்றது பிஐஎன்ஜி. ஓகே, தேர்டு பாருங்கள், ஹேடோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேர்ந்து ஒன்று V3. மை ஃப்ரெண்ட் ஹேட் பெயிண்டட் த பிக்சர். ஹேட் வந்து ஹேவ் வர்பு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பெயிண்டட். ஃபோர்த்து பாருங்கள், ஹேட் பின் வெர் ப்ளஸ் ஐஎன்ஜி போட்டு கொடுத்து கேட்டிருக்காங்க. தே ஹேட் பின் பிளேயிங் சின்ஸ் மை மதர் கேம். ஓகே, ஹேட் பின் பிளேயிங், அதாவது இது சிம்பிள் பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், நீங்களே ஆக்டிவிட்டியில் என்ன செய்யலாம் அப்படின்னா சென்டென்ஸு நீங்களே ஃப்ரேம் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள், ஒரு எவால்வேஷன் கேட்டிருக்காங்க. இதான் கடைசி. இது என்ன செய்யணும் அப்படின்னா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணு. சென்டென்ஸில் வந்து பிரைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளே அப்படின்றது வெர்பு. என்ன இந்த வெர்பு எப்படி மாற்றலாம்? வெர்பு மாற்றணும்னா கீவேர்டு ஒன்று இல்லையா? என்ன கீவேர்டு பாருங்கள், வைல். வைல் வந்து என்ன டென்ஸு? பாஸ்ட் கண்டினியூஸ். இப்போ கண்டினியூஸாக என்ன வரும்? ஐஎன்ஜி வரும் இல்லையா? பாஸ்ட்னா ஹீ வாஸ் பிளேயிங். செகண்ட் பாருங்கள், ஹி டேஸ் லீவ் ஃபார் சென்னை எஸ்டர்டே. எஸ்டர்டே வந்திருக்கா? அப்போ என்ன, எஸ்டர்டேன்றது தான் வந்து கீவேர்டு. என்ன டென்ஸு? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்போ ஆன்சர் என்ன? லெஃப்ட். தேர்டு பாருங்கள், ஐ நோ ஹிம் லாங் பிஃபோர் ஹீ நியூ மீ. பிஃபோர் அப்படின்றது கீவேர்டு. என்ன டென்ஸு? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ என்ன வரும்? ஹேட் நோன். ஏன்னா பிஃபோர் இருக்க சென்டென்ஸில் ஹேட் வராது, இது பாஸ்ட் டென்ஸு. இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரும். ஃபோர்த்து பாருங்கள், ஷி டிஸ்கஸ் இட் டில் அண்ட் அவர் பேக். டில் ஒர்க் பார். டில்லு தான் என்னது? அதான் வந்து
கீவேர்டு. அப்போ என்ன வரும்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ என்ன ஆன்சர்? வாஸ் டிஸ்கஸிங். ஷி வாஸ் டிஸ்கஸிங் இட் டில் an hour பேக். ஓகே, அடுத்து பாருங்க, ஃபிஃப்த் ஒன்று. இட் டேஸ் ரெயின் சின்ஸ் எஸ்டர்டே. எஸ்டர்டே கொடுத்துருக்காங்க, சின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் சின்ஸ் எடுத்துக்கிறோம். சின்ஸ் என்ன டென்ஸ் பாருங்க, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ கண்டினியூஸ் ஐஞ்சு வரும். அப்போ என்ன வரும்? ஹேட் பீன் ரைனிங். இட் ஹேட் பீன் ரைனிங் சின்ஸ் எஸ்டர்டே. சிக்ஸ்த்து பாருங்க, வைல் தே டேஸ் மேக் நாய்ஸ் ஹெச்எம் என்டர் த கிளாஸ். வைல் வந்திருக்கா? வைல் வந்து என்னது? ஏற்கனவே பார்த்துருக்கோம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ வேர் மேக்கிங். வைல் தே வேர் மேக்கிங் நாய்ஸ் த ஹெச்எம் என்டர் த கிளாஸ். த சைல்ட் டேஸ் ஸ்லீப் பிஃபோர் த மதர் கம். பிஃபோர் வந்திருக்கா? என்ன டென்ஸு? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். என்ன ஆன்சரு? ஹேட் ஸ்லெப்ட். த சைல்டு ஹேட் ஸ்லெப்ட் பிஃபோர் த மதர் கம். ஓகே, கேம். எயித்து பாருங்க, ஆஃப்டர் த ட்ரெயின் டேஷ் லீவ் த ஸ்டேஷன் ஐ ரீச் தேர். ஆஃப்டர் வந்திருக்கா? ஆஃப்டர் த ட்ரெயின் டேஷ் லீவ் த ஸ்டேஷன் ஐ ரீச் தேர். அப்போ என்ன டென்ஸ் இது? ஆஃப்டர் வந்திருக்கு. என்ன டென்ஸு? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஆன்சர் என்ன வரும்? ஹேட் லெஃப்ட். நைன்த்து பாருங்க, வைல் ஷீ டேஷ் ஸ்டடிட் ஹேர் லெசன்ஸ் த பவர் went out. வைல் வந்திருக்கா? ஏற்கனவே வைல் வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த வைல் என்ன டென்ஸு? பாஸ்ட் கண்டினியூஸ். அப்போ என்ன வரும்? வாஸ் ஸ்டடியிங். டென்த்து பாருங்க, வென் ஹீ ஃபினிஷ் ஹிஸ் ஒர்க்கு ஹி வென்ட் ஃபார் ஷாப்பிங். வென் தான் வந்து என்னது? கீவேர்டு இல்லையா? அப்போ என்ன டென்ஸு? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ என்ன வரும்? ஹேட் ஃபினிஷ்ட். ஓகே, இப்போ என்ன பார்த்தோம்னா நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட்டு, பாஸ்ட் கண்டினியூஸு, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து அதை எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அதோட யூசேஜ் என்ன, ஓகேவா, அதனுடைய கீவேர்ட்ஸ் என்ன, எங்கெங்கெல்லாம் வரும், எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோவை பல முறை பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க. சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் கொடுங்க, இல்லைன்னா கமெண்ட்டில் கொடுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து அனுப்புங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நீங்கள் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். அதே போல் லைக் கொடுங்க, தென் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.